வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதம் விருச்சிக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பலன் நம்ம சொல்கிறோம்னா எந்த வகையில் சொல்கிறோம், எதன் அடிப்படையில் சொல்கிறோன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. பொதுவாக மாத கிரகம் அப்படின்றது சூரிய பகவான் தானுங்க. அப்போ சூரிய பகவான் கும்பராசிக்கு 7க்குடைய கிரகம், 7வது பாவகத்துக்கு அதிபதி, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் சூரியன். அந்த சூரிய பகவான் எந்த பாவகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். இப்போ மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன், அது சித்திரை மாதங்க. வைகாசியில் இருக்கிறாருன்னா, அதாவது ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா அது வைகாசி. அதே நம்ம மிதுனத்தில் இருக்கிறாரு அப்படின்னா சூரிய பகவான் நமக்கு அது ஆனி மாதம். அப்போ கடகம்னா கடகத்தில் சூரிய பகவான் வர்றது தான் நமக்கு ஆடி மாதம். 27 நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணி வராருன்னா ஒரு வருஷங்க, 365 நாள் ஆகுது ஒரு கட்டத்துக்கு, ஒரு சுற்று சூரிய பகவான் வர்றதுக்கு. மேசத்தில் இருந்து மீண்டும் அடுத்த வருஷம் மேசத்துக்கு வர்றதுக்கு 365 நாள், ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறார். அப்போது ஒரு மாதம் ஒரு பாவகத்தில் ஒரு கட்டத்தில் இருப்பார். அந்த ஒரு கட்டத்தில் 9 நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணம் தான் இந்த ஒரு மாதம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரார். அந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவான் 7க்குடைய கிரகம், திருமண ஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கும் பொழுது புத்திர செல்வம் பெறுகிறதுக்குண்டான அருமையான ஒரு தருணம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 32 33 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். 33 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனினா எப்பயுமே பாதகம்தான் கொடுக்கும் அப்படின்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7.5 சனி ஒரு மனுஷனை வாழவும் வச்சுருக்குது, 7.5 சனி ஒரு மனுஷனை சங்கடம் பண்ணவும் வச்சுருக்குது. அப்போது அந்த வயசு தானுங்க, 32 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது பாதகம், 32 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த சனி சாதகம். சரி, கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் ஆயிட்டு 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, 6 வருஷம் ஆகுதுங்க, புத்திர செல்வம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். இவங்க 2 பேருமே 6வது பாவகத்தில் இருக்கிறாங்க. அது எப்படி சார் நல்லது நடந்துடும் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். எப்படின்னா 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போது அது குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட. எந்த பாவகத்தை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரனும் சூரியனும் 6வது பாவகத்திலிருந்து ஐனசுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது பாவகத்தை பார்க்குறாங்க. 12வது பாவகம் புத்திர பாக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான பாவகம். எப்படி புத்திரஸ்தானம் முக்கியமான ஒரு இடமோ அதே மாதிரி 12வது பாவகம் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு பாவகம். அதனால் அந்த ஐனசுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% புத்திர செல்வம் பெறுகிறதுக்குண்டான நேரம். சார், ஆடியில் குழந்தை கருத்தரிச்சா சித்திரையில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, பிறக்கட்டுமே சார், தகப்பனுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதம் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனுக்கு சரியில்லாமல் போயிடுமா? அதெல்லாம் சும்மாங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்லிடக்கூடாது. சித்திரை மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும், குழந்தை தாங்காது, குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு கருத்து. ஆடி மாதத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளை பிரித்து வைப்பாங்க, புது தம்பதிகளை.
அவ்வளோதானே தவிர சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சித்திரை மாதத்தில் வந்து நமக்கு அந்த கத்திரி காலமெல்லாம் வர்றதுனால அதனுடைய தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயம் இந்த நேரத்தில் புத்திர செல்வம் பெருகும். பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிறார், பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம். அது கூட ஒருத்தர் சொன்னாங்க, சார் உங்களுக்கு என்ன சார் வயசு இருக்கும், 42 43 வயசு இருக்கும், அந்த சாமி பிறந்த நட்சத்திரம் சொல்கிறீங்க, இந்த சாமி பிறந்த நட்சத்திரம் சொல்கிறீங்க. ஐயா, முருகர் எப்படி இருப்பார், விநாயகர் எப்படி இருப்பார்னு யாரும் பார்க்கலிங்க, ஒரு கற்பனை தான். ஏன் நம்ம வணங்குற சிவனே எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது, ஒரு கற்பனை தான். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுதான் முருகர், இதுதான் விநாயகர் அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளும் அவதரித்த நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரம் 27 தெய்வ தேவதைகள் அவதரித்த நட்சத்திரங்களுங்க. அந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது குபேரர் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு பழைய நூட்களில். 100% உண்மையான ஒரு விஷயம். அது உண்மையாக பொய்யான்றது அப்பாற்பட்டது. குரு பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்காரு. இது புத்திர செல்வத்துக்கு நல்ல காலம். அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள், பூர்வீக சொத்து விற்கணும்னு இருக்கிறனுங்க, விற்க முடியலைங்க, விற்றுப்படலாம் இந்த நேரத்தில். இல்லை பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகலைங்க, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியாயிடும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க, என்னவோ தெரியல, சனி பகவான் என்னுடைய ராசியில் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 8-9 மாத காலமாகவே மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்டா இருக்கோம், எதுக்கடா இருக்கிறோன்ற அளவுக்கு யோசனை பண்ணுற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. காசு பணம் சம்பாதிக்கலன்னு இல்லைங்க, கடவுள் புண்ணியத்தில் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, ஆனால் 10 காசு மிச்சம் இல்லை. இந்த மாதிரி சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கும்பராசியில் பிறந்த நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரம் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் குருவும் செவ்வாவும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பையா. இந்த குருவும் செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் குருமங்கள யோகமாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி வக்ரம் பெற்று குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவான் எந்த இடத்தை பார்க்குறாரோ அதே இடத்த உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு. அதனால் வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அது ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வேண்டாம் விருப்பம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறேன் முடியல, வேலை மாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறேன் முடியல, கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்க, விட்டால் வேலை போயிடுமே, என்னடா பண்ணுறது, தேவைகள் இருக்குது அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு மிஷின் வாழ்க்கை வாழ்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையாக இருக்கட்டும், அதுபோக செவ்வாவுடைய பார்வையாக இருக்கட்டும், அதுபோக நமக்கு சனி பகவானுடைய பார்வை, இந்த குருவும் செவ்வாவும் சனி ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம பூமி இருக்குன்னா உள் சுற்று கிரகங்கள் இருக்குது, வெளி சுற்று கிரகங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உள் சுற்று கிரகங்கள் அப்படின்னா நம்ம நிறைய கிரகங்கள் நம்ம சொல்லுவோம். வெளி சுற்று கிரகங்கள் அப்படின்னா நமக்கு சூரிய பகவான் குரு பகவான், செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் முக்கியமாக வெளி சுற்று கிரகங்கள். அப்போ இந்த 3 கிரகங்களும் முக்கியமான கிரகங்கள். இந்த 3 கிரகங்களும் அந்த 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். இதனால தான் சொல்கிறேன், கண்ணு மூடிட்டு வேலையில் நீங்கள் மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம், ஒன்றும் தப்பு வராது. வேலையே இல்லாத நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை சார், நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா சம்மதம் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய பதவி உயர்வு கொடுக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அந்த நாட்டு வீசா குடியுரிமை வேணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஆடி 18க்கு மேற்கொண்டு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாசல் வாங்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகுது. எது எப்படி இருந்தாலும் இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்ற இடம்
செவ்வாவுடைய ஆதிக்கம், அந்த செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து தன்னுடைய சுய வீட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பகை நீங்கும். போகாத இடத்துக்கெல்லாம் போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடங்கள் இருக்குது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கு இது அருமையான ஒரு நேரமாக இருக்கும். பொதுவாக கும்பராசி நண்பர்கள் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு இல்லைங்க, பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க. ஏதோ ஒரு கிரகம், ஏதோ ஒரு கெட்ட நேரம், இந்த 2.5 வருஷ காலமாகவே கும்பராசியில் பிறந்த ஒரு சில நண்பர்களுக்கு வாழ்வாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எல்லா திறமையும் இருந்து, எல்லா தகுதியும் இருந்து, இருக்கிற இடத்துலையே இருக்கிறமே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். இந்த ஆடி மாதம் 16-17 தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக மாற்றங்கள் வரும். அதுபோக இந்த சூரிய பகவான் ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 17ஆம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அந்த நேரமெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும், உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் சரியாகும். ஆனால் வாகனம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து சூதானமாக பண்ணணும். ஏன்னா கும்பராசி நண்பர்களுக்கு எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிறார். அப்போது வாகனம் வாங்கிறதா இருக்கட்டும், இல்லை வாகனத்தில் தொலைதூரம் போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும், பாதுகாப்பாக இருக்கணும். வண்டி வாகனத்தால் கண்டிப்பாக தொந்தரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். ஆனால் 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உடம்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரிப்படுத்துவார். வம்படியாக போயிட்டு நாம் ஒரு பிரச்சனைகளை மாற்றிக்கக்கூடாது. இல்லை, தீராத தலைவலி இருக்குதுங்க, 6 மாதமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிறேன், தீராத வயிறு வலி இருக்குது, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நான் செய்கிற வைத்தியத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். இந்த நேரத்தில் 2 வருஷமாக எடுக்கிற வைத்தியம் செட் ஆகலைன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக செட் ஆகும், ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்துடும். ஆக இந்த வண்டி வாகனம் சவகாசமும் வேண்டாம், சாகசமும் வேண்டாம், அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுபோக குடுக்கல் வாங்கல் பெருசாக வச்சுக்க வேண்டாம். அப்படி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சிக்கல் வந்துடும். வாங்கின இடத்துல கொடுக்க செய்வீங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, அதனால் கொடுத்துவிட்டு பின்னுக்கு குத்துதே குடையுதே அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு குடுக்கல் வாங்கல் அவசியம் வச்சுக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி சாதகமான ஒரு நேர காலங்கள் தானுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், புத்திர செல்வம் தரத்துக்குண்டான ஒரு மாதம் இது. வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் தரக்கூடிய மாதம் இது. நிச்சயம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.